ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் பசலைக்கீரையை வச்சு ஒரு பக்கோடா ரெசிபி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்பவே ஹெல்தியானதுங்க. இது பசலைக்கீரையில் செஞ்சீங்கன்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு இது வந்து சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்து உங்களுக்கு வந்து புட்டு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். பசலைக்கீரையில் வந்து வழவழப்பு தன்மை இருக்கும். அந்த வழவழப்பு தன்மையும் இல்லாத பர்ஃபெக்டாக வருங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பசலைக்கீரை எடுத்துருக்கேங்க. பசலைக்கீரை எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு 5 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அந்த வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை எப்போவுமே பக்கோடாக்கு வந்து நல்லா இது போல் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டு இதை கையில் பிரிக்கும்போது இதை அந்த ரோஜா பூவில் இதழ் எப்படி பிரிக்கும்போது வந்து கொட்டுதோ அது போல் நம்ம வெங்காயம் வந்து இது போல் பொடி பொடியாக உதிரணும். அது போல் இருக்கணும் நம்ம வந்து பக்கோடாக்கு. இப்போ அதுக்கு தேவையான ஒரு 2லேருந்து ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். அதையுமே வந்து இதனோட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அலசி வச்ச பசலைக்கீரையை வந்து பாருங்கள், இது போல் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நம்ம வீட்டில் தான் நான் பாட்டில் வளர்த்துருக்கேன். அந்த செடியில் பறிச்சது தான். நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்குங்க. நம்ம வீட்டில் சுண்ட செடி, இது போல் பசலைக்கீரை செடி, எல்லா செடியும் இருக்குது. மிளகாய் கூட நம்ம செடியில் இருந்தது தாங்க. பாருங்கள், இப்போ நான் வந்து பசலைக்கீரையை பாருங்கள் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த பசலைக்கீரையை வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. பவுலில் சேர்த்து இது போல் பாருங்கள், நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து ஒன்று கூட ஒட்டி இருக்கக்கூடாதுங்க. இது போல் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ரோஜா இதழ்கள் எப்படி இருக்குமோ ரோஜா பூலேருந்து பிரிக்கும்போது அது போல் நம்ம வெங்காயமும் பிரிஞ்சு இது போல் இருக்கணும். அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச பசலைக்கீரையும் சேர்த்துட்டோம். இதுக்கு வந்து இப்போ நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேங்க. 3/4 கப் அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. அதில் வந்து ஒரே முறையாக சேர்க்க முடியாது. இப்போ நான் பாருங்கள், கடலை மாவு வந்து இப்போ இந்த கரண்டியால் 4 முறை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதனோட அரிசி மாவு பாருங்கள், ஒரு 2 முறை சேர்த்துருக்கேன். கடலை மாவு 4 முறை சேர்த்தா அரிசி மாவு 2 முறை சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் சோம்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பம் இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாங்க. நான் சேர்க்கலை. இதுக்கு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் வந்து நார்மலாக இருக்கிற எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், சுடு எண்ணெய் இல்லை. இப்போ வந்து நம்ம மாவு வந்து நல்லா இது போல் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா இது போல் கசக்கி நம்ம வந்து கலக்கும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து எனக்கு மாவு பத்தலைங்க, வெங்காயம் அப்படியே தெரியுது. அதுக்கு நான் வந்து திரும்ப 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்த்து திரும்பவும் பாருங்கள், இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இப்போ வந்து மாவு கரெக்டாக இருக்குது. எனக்கு அந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாவு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாருங்கள், நான் இப்போது தண்ணி தெளிக்கிறேன். தண்ணி தெளித்து இது போல் நல்லா வந்து இது போல் நல்லா பிழியணும். இது போல் பிழிஞ்சி பிசையணும். இது போல் பிசைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான பக்கோடா கிடைக்கும். இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. எனக்கு வந்து இந்த மாவுக்கெல்லாம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி பிடிச்சது. இது போல் நீங்கள் மாவு பிசைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான பக்கோடா கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், கையில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இருக்காது. இதுதான் பர்ஃபெக்டான பதம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. இப்போ வந்து கையில் வந்து பக்கோடா மாவு எடுத்து இது போல் உதிர்த்து விடணும். பாருங்கள், நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் உதிர்த்து விடணும். உதிர்த்து விடணும். மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் நம்ம உதிர்த்து விடணும். உதிர்த்து விடும்போது நிறைய பபுள்ஸ் வரும் பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து வேக வந்து பபுள்ஸ் கம்மியாகும். கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆன உடனே இது போல் கரண்டியால் கலந்து கொடுத்துலாம். சேர்த்த உடனே கரண்டியை வச்சு கலக்கக்கூடாது. இது போல் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனவுடனே இது போல் கலந்து கொடுக்கலாம். கலந்து கொடுத்து நம்ம பொரித்து எடுத்தால் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இது போல் கலந்து கொடுத்து பொரித்து எடுத்துக்கலாங்க.
நம்ம சேனலில் நிறைய ஹெல்தி வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். இந்த பக்கோடா வந்து நீங்கள் பசலைக்கீரையில் செஞ்சீங்கன்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் தெரியாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் நல்லா கலந்து கொடுத்து ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் எடுத்துடணும். நீங்கள் ரொம்ப வந்து சட்டியிலேயே வந்து கருப்பாக வந்து நல்லா நல்லா வெந்த உடனே எடுத்தீங்கன்னா, மேலே எடுத்த உடனே ரொம்ப கலர் மாறிடும். இப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது எடுத்தீங்கன்னா, இது சூடு ஆற ஆக வந்து பர்ஃபெக்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. பக்கோடா கிடைக்கும். நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.